வணக்கம். வாருங்கள் கதை சொல்வோம் நிகழ்வில் எழுத்தாளர் அரவிந்தன் எழுதிய விருது அப்படிங்கிற சிறுகதையை பற்றி பார்க்கலாம். எழுத்தாளர் அரவிந்தன் சுமார் 33 ஆண்டுகளாக இதழியல் துறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். சரி, இப்போ கதைக்குள்ளே போவோம். இந்த விருது அப்படிங்கிற சிறுகதையை பொறுத்த மட்டும் மார்க்கெட்டிங் துறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனினுடைய வாழ்வை குறித்து பேசுகிறது இந்த கதை. இந்த கதையில் முக்கியமான பாத்திரங்களாக அந்த மார்க்கெட் துறையில் டீம் லீடராக இருக்கக்கூடிய வாசு அப்படிங்கிறவனை பற்றியும், அந்த டீமில் அந்த கம்பெனியில் அவனுக்கு மென்டாராக குருவாக இருக்கக்கூடிய சிவா சார் அப்படிங்கிற சிவபிரசாத் அவர், அப்புறம் அந்த கம்பெனியில் ஹெட் ஆஃப் ஹெச்ஆர் லாரன்ஸ் அவர், அப்புறம் அந்த கம்பெனியினுடைய எம்டி கார்த்திக் வாசுதேவன், அப்புறம் இந்த கதையினுடைய நாயகனான வாசு இருக்கான் இல்லையா, இவனுடைய நண்பன் சதீஷ்னு ஒருத்தன். இவங்க தான் இந்த கதையில் மிக முக்கியமான பாத்திரங்களாக வர்றாங்க. இந்த கதையை சொல்கிறது கதையோட நாயகன் தான் இந்த கதையை சொல்லிட்டு போகிறான். அவனோட பார்வையில் தான் இந்த கதை விரிந்து செல்கிறது. சரி, கதைக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததிலிருந்தே மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, உற்சாகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த கதையை ஆரம்பிக்கிறார் எழுத்தாளர் அரவிந்தன். ஏன் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைக்கு அவங்க கம்பெனியில் சேல்ஸ் அதிகமாக விற்றதுனால, வாசுவோட தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழு விற்றதுனால அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா இருக்குது. அதில் ஒரு பரிசும் கொடுக்குறாங்க, கேஷ் ப்ரைஸும் கொடுக்குறாங்க, ஒரு பட்டயமும் தராங்க. அதனால் அவனுக்கு மார்க்கெட்டிங் துறையில் கிடைக்கக்கூடிய முதலாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரம் இதுதான். அந்த டீமில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இவன் தான் அதுக்கு லீடரு, வாசு தான் லீடரு. இவனுக்கு கீழே தான் அந்த 4 பேரும் வேலை செய்வாங்க. பகலாக அந்த அதை பற்றியே, மார்க்கெட்டிங்கை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்ததுக்கும், பகல் பொழுதுலெல்லாம் வெயிலில் அலைஞ்சதுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான் அது அப்படிங்கிறதுல அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடியும் அவன் ஏராளமான நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கான். எல்லாமே உப்மா கம்பெனி. ஒன்றுமே இல்லாத, தரமே இல்லாத சரக்கெல்லாம் கூட இவன் தொண்டை வரல்ற அளவுக்கு பேசி விற்றுருக்கான். உள்ளத்தில் தெரியும், மனசுக்குள்ளே தெரியும் இது உருப்படாத சரக்குன்னு சொல்லி. இருந்தாலும் கூட இந்த வாய் உதட்டில் பொய்யா பேசி, இனிக்க பேசி, சிரிச்சுக்கிட்டே பேசி அவன் அந்த பொருட்களையும் சேவைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கான். இதில் தரமில்லாத பொருட்களை போய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுல அதை எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட பொருந்தும்படியாக பேசி நடிக்க வேண்டியிருக்கு. அந்த நடிப்பு மார்க்கெட்டிங்கில் அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும். அதில் இவன் ரொம்ப தேர்ச்சி உடையவன். இப்போது எந்த கம்பெனிலையும் ஆனால் அவன் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டான். ஏன்னா அந்த கம்பெனியே அப்படிப்பட்ட தகுதி இல்லாத கம்பெனியாக இருக்கும். இல்லைன்னா இவன் ஏதாவது ரகலை பண்ணி அந்த கம்பெனியை விட்டு வெளியே போவான். இதுதான் இவனுடைய பழைய காலத்து கதையெல்லாம். இப்போ இந்த கம்பெனியில் அவன் ஒரு 2 வருஷமாக நீண்ட அளவில் வேலை செய்கிறான் அப்படின்னா அதுக்கு முழுமுதற் காரணம் சிவா சார் தான். சிவா என்கிற சிவபிரசாத் அவர் தான். அவங்க அந்த கம்பெனியில் சேர்ந்து அவன் நல்லபடியாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ அவன் நினச்சி பார்க்குறான், சிவா சார் இந்த விழாவுக்கு வருவாரா அப்படின்னு. அவரும் மேலாண்மை துறையில் தான் இருக்கிறாரு. ஆனால் பொதுவாக அவர் விழாக்களுக்கு வர்றதில்லை. அவருக்கு இந்த குழுக்களாக சேர்ந்து இருக்கிறதுல பொதுவாக அவர் விலகியே நிற்பார். தவிர்க்க முடியாத அளவில் அந்த விழாக்களுக்கு அவர் வந்தாலும் கூட
எப்போவுமே விழா முடிஞ்ச உடனே கம்பெனியில் ஒரு மது விருந்து இருக்கும். அவர் அந்த மது விருந்துலலாம் கலந்துக்க மாட்டார். விலகி போயிடுவார். அதுக்காக அவருக்கு மது பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அவர் தனியாக இருக்கிறப்ப குடிச்சுக்கிடுவார். இல்லைன்னா யாராவது அவருக்கு மனதுக்கு பிடித்தமானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள அழைத்து அவங்களோட அவர் குடிக்கிறது வழக்கம். இவனை கூட ஒரு தடவை கூப்பிட்ருக்காரு. இவன் கூடயும் குடிச்சிருக்கிறாரு. அதில் அவனுக்கு ரொம்ப பரம சந்தோஷம். நம்மளே மதித்து நம்ம குரு வந்து கூப்பிட்டு நம்மளோட மதுவை இணைஞ்சு குடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு. இப்போ அவரை பொறுத்த மட்டில் யாரை சிவா சாரை பொறுத்த மட்டில் சிவா சாரை பற்றி அப்படி அவன் தொடர்ந்து நினச்சி பார்க்குறான். அவர் அந்த கம்பெனியில் வந்து எந்த முக்கியமான பொறுப்புலையும் இல்லை. அந்த கம்பெனியோட ஹெட் ஆஃப் தி ஹெச்ஆர் யாருன்னு பார்த்தோன்னா அவர் லாரன்ஸ். அப்புறம் இந்த கம்பெனியோட டிசைடிங் மேனேஜ்மெண்ட்டில் அவர் கிடையாது. ஆனாலும் அவருக்கு அந்த கம்பெனியில் வந்து எம்டிகிட்ட இருந்து மிக முக்கியமான மரியாதை உண்டு. அந்த கம்பெனியில் எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் எம்டி வந்து அவரை கூப்பிட்டு கருத்து கேட்பார். அவர் மேலாண்மை துறையில் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறாரு சிவா. ஆனால் அவர் தலைமை மேலாளரோ அல்ல வேற மேலாளரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நியாயமாக பார்த்தா அவர் மேலே யார் பொறாமப்படணும்? அந்த மேலாண்மை துறையில் இருக்கக்கூடிய சீஃப், அந்த மேலாளர் தான் சிவா மேலே சிவா சார் மேலே வருத்தப்படுறதா இருந்தால் வருத்தப்படணும். ஆனால் யாருமே அவர் மேலே வருத்தப்பட மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, அவர் யாருக்குமே போட்டியாக வர்றதில்லை. இவர் யாராவது கருத்து கேட்டால் மட்டும் தன்னுடைய கருத்தை சொல்லுவார். அந்த கேட்குற கருத்தை வந்து அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் கவலைப்படுறதில்லை. ஏராளமாக படிச்சுக்கிட்டே இருப்பார். இவன் சமயங்களில் கேட்குறது உண்டு. உங்களுடைய கருத்துக்களெல்லாம் கேட்குறாங்களே, அவங்க நடைமுறைப்படுத்தலை, பல சமயங்களில் நடைமுறைப்படுத்துறதில்லை அப்படிங்கிறதையும் இவன் பார்ப்பான். அதெல்லாம் உங்களுக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்கல அவர் சொல்லுவார். சிவா சார் வந்து சொல்லுவார், இப்போது நான் வந்து வியாசரை படிக்கிறேன், ஷேக்ஸ்பியர், அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், நீட்ஸே, இந்த மாதிரி பல பேரை நான் படிக்கிறேன். நான் படிக்கிற அவர்களுடைய கருத்துக்களை தான் நான் வந்து மற்ற எல்லார்ட்டையும் நான் பகிர்ந்துக்கிறேன். அதனால் நான் சொல்கிற கருத்துங்கிறது அது என்னோட கருத்து இல்லை. அந்த அறிஞர்களோட கருத்தை தான் நான் மற்றவங்கக்கிட்ட சொல்கிறேன். நான் என்னுடைய கருத்து அப்படின்னு நினச்சா தானே வருத்தம் வரும். நான் சொல்கிறதே மற்றவர்களோட கருத்து தானே அப்படின்னு அவர் தன்னோட பதிலை சொல்கிறாரு. இவனுக்கும் அது சரிதான் அப்படின்னு தோணும். இவனுக்கு அந்த கூட்டத்துக்கு எப்படியாவது சிவா சார் வந்தார்னா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு தோணுது. கடைசியில் பார்த்தோன்னா யார் யார் பேச போகிறாங்க அப்படின்னு கூட்டத்துக்கு வர்றதில்லை அப்படிங்கிறதுல சிவா சார் பேரும் சேர்ந்து வருது. எம்டி வராரு, அப்புறம் ஹெட் ஆஃப் த ஹெச்ஆர் வராரு, லாரன்ஸ் ஹெட் ஆஃப் த ஹெச்ஆர், அப்புறம் சிவா சாரும் வர்றாரு அப்படிங்கிறது தெரிய வரும். இவனை பற்றி, இவனுடைய வேலையை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் வந்து சிவா சார் தான். அதனால் அவர் வர்றாரு அப்படிங்கிறதுல வந்து இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரும். எப்படி இருந்தாலும் சிவா சார் வந்து தன்னை பற்றி ஒரு 2-3 வார்த்தை பேசுவார், பெருமையாக பேசுவார். அப்போது சிவா சார் பேசினார்னா அடுத்து ஹெச்ஆர் லாரன்ஸ் அவர் பேசி தான் ஆகணும். அப்போ அவங்க 2 பேரும் பேசினாங்கன்னா எம்டியும் நம்மளை பற்றி பேசுவார் அப்படின்லாம் அவன் ஏகப்பட்ட இதை நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆச்சா, சரி. அன்னைக்கு அவன் ரொம்ப பர்பஸாக நல்ல ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு, வழக்கமாக இதுக்கு முன்னாடி சில கூட்டங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த கூட்டத்தில் இவன் கொஞ்சம் தண்ணியெல்லாம் அடித்து கலாட்டா பண்ணதெல்லாம் நடந்திருக்கு. அங்கே வம்படியாக யார்கிட்டையாவது போயிட்டு அவன் ஏதாவது கேள்வி கேட்பான். அவங்க ஏதாவது அவனை தவிர்க்கிறதுக்கு நினைப்பாங்க. இவன் என்ன நீ பெரிய யோகியனா, நீயே பதில் சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு பேசுவான். இப்படியே, அதாவது
இவன் அவங்கக்கிட்ட அடி வாங்காமல் அந்த அளவுக்கு விட மாட்டாங்கங்கிற அளவுக்கு அவங்கள வம்புக்கு இழுக்கிறதெல்லாம் இவனுக்கு எப்போதுமே வாடிக்கை உண்டு. ஆனால் இந்த தடவை விழா வந்து இவனோட டீமுக்காக தான் நடக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அந்த கூட்டத்தில் குடிக்கவே கூடாது அப்படிங்கிற தீர்மானமெல்லாம் அவன் எடுத்திருப்பான். இந்த இதோட தான் அங்கே கூட்டத்துக்கே அவன் போவான். கூட்டத்தில் இந்த பின்னணியில் பார்த்தோன்னா அவனை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்களும் என்ன அப்படிங்கிறத தெரியணும். இவனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. இன்னும் சிங்கிள் தான், இன்னும் கல்யாணம் ஆகலை. அவனுடைய பொறுப்பு அப்படிங்கிறது மற்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல ஒரு ரூமில் ஐஸ் ஹவுஸில் தனியாக தங்கியிருக்கான். அதை தவிர அவன் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதாவது பொண்ணு கிடைக்குமா அப்படிங்கிறத இவன் தேடிக்கிட்டு தான் இருப்பான். இவனுக்கு ஒரு 40 வயசு ஆகிட்டதுனால அவனை வந்து இளமையாக இருக்கிறவங்க யாரும் அவங்க டீமில் சேர்த்துக்க மாட்டாங்க. இவனும் யாரு கூடயாவது நட்பாக இருக்கணும், எந்த பொண்ணையாவது ஃப்ரெண்டு பிடிக்கணும் அப்படிங்கிறதுல தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பான். இவன் கூட ஒரு 22 வயசு பொண்ணு ராதான்னு ஒரு பொண்ணு ரொம்ப சிரித்து சிரித்து பேசும். உடனே இவனும் சரி இந்த பொண்ணுகிட்ட நம்மளுடைய விருப்பத்தை சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவட்ட தன்னுடைய விருப்பத்தை சொல்லுவான். சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். சார், நான் உங்ககிட்ட ரொம்ப கேஷுவலாக பழகினேன், நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இடத்த விட்டு போயிடும் எழுந்திரிச்சு. அது அவ்வளோ தூரம் முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போனால் கூட இவனுக்கு வந்து அவள் எவ்வளோ அழகாக இருக்கா, அவள் கண் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது, அப்புறம் அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற உடம்பு வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்லாம் தான் அவனுடைய எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அவன் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளே அப்படின்னு கூட நினைக்க மாட்டான். சரி, அப்புறம் அவள் என்னென்ன செய்கிறா அப்படிங்கிறத அப்புறம் தொடர்ந்து பார்த்தோன்னா ராதா அவள் எல்லாரு கூடயும் நல்லபடியாக சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாள். இப்போ இவனோட மட்டும்தான் அவள் பேச மாட்டாள். அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ அவனுக்கு ரொம்ப எரிச்சலாக வரும். நல்ல வேலைக்கு அவன் தொடர்ந்து அந்த கம்பெனியில் ரொம்ப நாள் தொடர்ந்து வேலை பார்க்கல. வேறு காரணங்கள்னால அந்த கம்பெனியை விட்டு விலகிடுவா. அவனுக்கு அப்பான்னு பெரிய நிம்மதியாக தான் இருக்கும். அவளை பார்க்க முடியல, இனி தொடர்ந்து பார்க்க முடியாதுங்கிற வருத்தம் இருந்தால் கூட இவன் கூட பழகாமல் தனியாக மற்றவங்களோட மட்டும் பேசுகிறது அப்படிங்கிற டார்ச்சர் இல்லையே அப்படின்னு நினச்சிக்குவான். அப்புறம் அந்த கம்பெனியில் அதை தவிர இன்னும் 2 லேடிஸ் இருப்பாங்க, கல்யாணம் ஆகாதவங்க. ஒரு பொண்ணு பேர் மாலதி. அவள் வந்து அவளுடைய உதட்டில் வந்து லிப்ஸ்டிக் ரொம்ப அதிகமாக போட்டு வருவாள். அவளோட நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்த லிப்ஸ்டிக்கை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லணும்னு இவன் நினச்சிக்குவான். அவளோட உதடு, அவள் லிப்ஸ்டிக் பேசி போட்டுக்கிறா. இவனுக்கு என்ன வேலை அதில்? ஆனால் இவனுக்கு அப்படி சொல்லணும்னு தோணும். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு சைந்தவி அப்படிங்கிற பொண்ணு, அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அழகாக எல்லா உடுப்புகளை எல்லாம் உடுத்துவாள். அவளோட தொடர்ந்து பழகக்கூடிய நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதை பாராட்டணும் அப்படின்னு இவன் நினச்சிக்குவான். இப்போ இந்த மீட்டிங் மட்டும் முடியட்டும், தன்னோட பெருமை வந்து எங்கேயோ போயிடும். எல்லாரும் கம்பெனியில் நம்மளை ரொம்ப இளக்காரமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, சாதாரண சும்ப பய அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு இவன் தனக்குள்ளேயே நினச்சிக்கிறான். அந்த கூட்டம் சாயந்தரம் ஆரம்பிக்குது. முதல்ல இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் சிவா சார் தான் முதல்ல பேசுவார்னு. ஆனால் முதல்ல பேசுனது வந்து ஹெச்ஆர், ஹெட் ஆஃப் த ஹெச்ஆர் பேசுவார், லாரன்ஸு. அவர் தன்னுடைய உரையை வந்து வரவேற்புரையாகவும் சேர்த்து வச்சுக்குவார். அவருடைய பேச்சோட சாராம்சம் எப்படின்னா, இந்த விழா எடுக்கிறாங்க இல்லையா, இந்த விழா வந்து ரொம்ப முக்கியமான விழா. ஏன்னா சேல்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம வருமானத்தை ஈட்டியிருக்கோம்.
ஆனால் இது இதோட முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. இது வந்து தொடர்ச்சியாக நடக்கணும். இந்த வருமானத்தை ஈட்டுறது வந்து தொடர்ச்சியாக நடக்கணும். அப்படி நடக்கணும்னா நம்மளுடைய அணுகுமுறை வந்து மிகச் சரியான முறையில் இருக்கணும். அணுகுமுறை சரியான முறையில் இருக்கிறதுக்கு அதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம ஞானி, ஞானகுரு, சிந்தனையாளர் சிவா இருக்கிறாரு, சிவபிரசாத். அவர் அதை வந்து உங்ககிட்ட ரொம்ப அருமையான முறையில் பேசுவார். நான் பேசுகிறத விட அவர் பேசுகிறது தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வரவேற்புரையாகவும் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டியவும் சேர்த்து வரவேற்றுட்டு கூட்டத்தில் இருக்கிறவங்களையும் வரவேற்றுட்டு தன்னோட பேச்சை முடிச்சுக்கிடுவார். ஒரே அப்ளாஸ். அவருக்கு வந்து எவ்வளவு குறைஞ்ச நேரத்தில் பேசினாலும் சிவா சார் வந்து கூட்டத்தை அப்படியே அள்ளிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது லாரன்ஸுக்கும் தெரியும். அதனால் அவர் தன்னுடைய பேச்சை ரொம்ப கச்சிதமாக ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொல்லிடுவார். இவனும் கை தட்டுவான். அவர் தன்னுடைய பேச்சில் வந்து பரிசு வாங்குகிற அந்த மார்க்கெட்டிங் டீமையும் அவர்கள் உழைத்த உழைப்பிற்காகவும் திறமைக்காகவும் அதில் காட்டிய உறுதிக்காகவும் பிடிவாதத்திற்காகவும் அந்த மார்க்கெட்டிங் டீமையும் நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னும் தன்னுடைய பேச்சில் சொல்லியிருப்பார். அவர் வந்து ஆனால் பர்டிகுலராக இவனுடைய பேரை சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் மார்க்கெட்டிங் டீம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்தை சொல்லியிருப்பார். சரி, அவர் தன்னோட பேரை சொல்லலை அப்படிங்கிறதுல இவனுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்குவான். சரி, சிவா சாருக்கு தான் நம்மளை பற்றி எல்லாம் தெரியும், அதனால் சிவா சார் நம்மளை சொல்லுவார் அப்படின்னு நினச்சிக்கிறான் மனசில். அடுத்து சிவா சார் பேச வராரு. அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. இது வந்து மகிழ்ச்சியான தருணம். வெற்றி அப்படிங்கிறது வந்து எப்பவுமே கொண்டாடப்பட வேண்டியது. இது கொண்டாட்டம். கொண்டாட்டத்திற்கான நேரம், மகிழ்ச்சிக்கான நேரம். அதை நாம் நிச்சயமாக கொண்டாடணும் தான். ஆனால் இந்த விழா எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம ரெவின்யூவை அச்சீவ் பண்ணிட்டோம், தாண்டி நல்ல விதமாக ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டுமே நம்மளுடைய எய்ம் இல்லை. இந்த கம்பெனியோட குறிக்கோள் அது இல்லை. இது வந்து இதில் வந்து ஒரு ஒரு மைல்கல். நாம் இந்த இடத்துக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறது. இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் வந்து அப்படியே தொடர்ந்து இந்த பயணம் போய்கிட்டே இருக்கணும். நாம் இதுவரைக்கும் இந்த 5 வருடம் கழித்து தான் இந்த பெரிய விழாவை நம்மளால் நடத்த முடிஞ்சிருக்கு. இதற்கு முந்தி நடத்தின கூட்டங்கள்ல எல்லாம் பாதி மேலே ரெவின்யூ லாஸ் ஆச்சு அப்படிங்கிற கூட்டங்களும், சில இடங்களில் கொஞ்சம் வெற்றி பெற்றிருக்கோம், கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத சேர்த்து அனலைஸ் பண்ணக்கூடிய கூட்டங்களாகத்தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு முந்தி நமக்கு ஏன் முழுமையான வெற்றியெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இனிமேல் வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே வெற்றி கூட்டங்களாக அமையும். அப்போ அதுக்கு தேவையானது என்ன? இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே திறமையுடையவங்க தான், எல்லாருமே கெட்டிக்காரங்க தான், எல்லாருமே உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க தான். ஆனால் நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதில் வந்து தரத்தை மெயின்டைன் பண்ணணும். நாம் வந்து மக்களுக்கான சேவை அவர்களுக்கு மக்களுக்கு தேவையான பொருட்களை சேவைகளை தர்றோம். அப்போ அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அப்போது குறைவான செலவில் மக்களுக்கு நாம் நம்மளுடைய சேவைகளை செஞ்சோம்னா நம்ம எளிதான முறையில் மக்களை நெருங்க முடியும். இதுதான் நமது நோக்கமாக இருக்க முடியும். இதில் வந்து முக்கியமாக தேவையானது வந்து மக்களிடம் நாம் செல்லக்கூடிய அணுகுமுறை தான். அந்த அணுகுமுறைங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்டு. அதை இன்னொரு தடவை பேசலாம் அப்படின்னு ஒரு நீண்ட உரையாற்றிட்டு அவர் முடிச்சிடுவார். இவர் பொதுவாக பேசிட்டு போயிருப்பாரே தவிர எந்த இடத்துலையும் இவனை அவர் தொடவே இல்லை.
என்னடா இப்படி பண்ணிவிட்டாரே அப்படின்னு அவனுக்கு தோணும். அவர் பேசி முடித்த உடனே கூட்டத்தில் எல்லாரும் பயங்கரமாக கை தட்டுவாங்க. இவனும் சேர்ந்து கை தட்டுவான். திடீர்னு எல்லாரும் கை தட்டுறதை நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் ஒப்புக்கு கை தட்டிட்டு இருப்பான். இவன் கை தட்டுறதுலேருந்து சத்தமே வராது. ஏன்னா இவன் தான் மனசுக்குள்ள எடா இப்படி அவர் நம்மளை பற்றி ஒன்றுமே சொல்லலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானே. சரி, அப்புறமும் நினச்சிக்குவான். சரி, அடுத்து எம்டி பேசுவார்ல, அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். எம்டி இவனை தாண்டி தான் ஸ்டேஜுக்கு போயிருப்பார். இவனை தாண்டின உடனே திரும்பி அவனை பார்த்துட்டு திரும்பி அவனுக்கு ஒரு கை கொடுத்துட்டு முதுகில் ஒரு தட்டி கொடுத்துட்டு போவார், ஒரு சொட்டு கொடுத்துட்டு போவார். அவர் பேசுகிறதுக்கு வராரு. வந்துட்டு பொதுப்படையாக பேசுவார். ஒரு சொட்டு இல்லை, பல சொட்டு கொடுப்பாரு. ஆனால் சொட்டு கொடுத்தது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிவபிரசாத், சிவா சாருக்கு தான் கொடுப்பாரு. எப்படி ஹெட் ஆஃப் த ஹெச்ஆர் அவரை ஞானி, சிந்தனையாளர், விஷனரி உடையவர், விஸ்டம் உடையவர் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாரோ, அதே மாதிரி இவரும் அவரை பற்றி அவர் ஒரு கேம் சேஞ்சர், அவர் ஒரு கேட்டலிஸ்ட்டு, அவர் மிகப்பெரிய சிந்தனையாளர், இப்படி நிறைய விஷயங்களை அவர் சொல்லுவார் சிவாவை பற்றி. இந்த கம்பெனியோட வெற்றியில் அவர் அர்ஜுனன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் அர்ஜுனன் மட்டும் இல்லை, இந்த கம்பெனியோட கிருஷ்ணனும் அவர் தான் அப்படின்னு எம்டி அவரை பாராட்டுவார். அவரும் ஒரு புன்னகையை செஞ்சுக்கிடுவார் சிவா சார். இப்போ அவர் பேசி முடிச்சிட்டாரு. உடனே என்னடான்னா கைத்தட்டல், எம்டி இல்லையா, அதனால் கைத்தட்டல் 3 நிமிஷத்துக்கு சத்தம் கேட்கும். இவன் மனசுக்குள்ளே புழுங்குறான். இவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்குவான், சொல்லிக்குவான், டேய் ஏன்டா இவ்வளோ கை தட்டுறீங்க, அப்புறம் போய் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஒருத்தர் கட்டி தழுவுவீங்க, கை வலிக்காது? அப்புறம் போய் அங்கே போய் எப்படி சாப்பிடுவீங்க சோத்தள்ளி, கை வலிக்காதா? அப்புறம் அங்கே போய் ட்ரிங்க்ஸ் மதுவெல்லாம் எப்படி குடிச்சு அந்த மது கோப்பையை எப்படி கையில் ஏந்துவீங்க, கையெல்லாம் வலிக்காதா அப்படின்னு கேலியாக மனசுக்குள்ள எல்லாத்தையும் நோக்கி இவனாவே ஒரு கேள்வி கேட்டுக்குவான். எல்லா மக்களும் அந்த போஸ்டில் இருக்கிறவனுக்கு எப்படி ஜால்ரா அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுல இவன் கொதிச்சு போவான். அப்புறம் இவனுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு மேடைக்கு அழைக்கிறாங்க. இவங்க 5 பேரையும் அடுத்தடுத்து போய் வாங்குறான். பரிசு யார் கொடுக்குறான்னா எம்டியோட மனைவி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு அரக்கு கலர், சிவப்பு கலரில் ஒரு புடவை கட்டியிருப்பாங்க. அதே கலரில் லிப்ஸ்டிக் உதட்டில் போட்டிருப்பாங்க, நெயில் பாலிஷ் போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் இவனும் பார்க்குறான். எல்லாத்தையும் அவங்க முன்னாள் உலக அழகி, புகழ்பெற்ற நடிகை. அவங்க வயசானாலும் உலக அழகி இல்லையா, அதனால் அவங்க பரிசு கொடுக்கல மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிடுவான். சரி, அவங்க கை கொடுப்பாங்க, அந்த கையோட பரிசு மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவங்க இந்திய பண்பாடை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய கும்பிடு போட்டுருவாங்க. அவனுக்கு அதுலேயும் ஒரு ஏமாற்றம் ஆயிடும். அப்புறம் எம்டியோட மனைவி, அப்புறம் சிவா சாரு, அப்புறம் இந்த ஹெட் ஆஃப் தி ஹெச்ஆர் லாரன்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த மதுக்கோப்பையை ஒசத்தி பார்ட்டியாக ஆரம்பித்து வைப்பாங்க. இவன் அதுக்கு இடையிலேயே போய் அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலு எடுத்துகிட்டு ரொம்ப காரமாகவே அதை குடிக்க ஆரம்பிச்சிருவான். குடிக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கதையில் பின்னாடி பார்ப்போம். இப்போது மறுநாள் காலையில் இப்போ தான் சதீஷ் அதே இவனுடைய ஒரு நெருக்கமான நண்பன், அதே கம்பெனியில் வேலை பார்க்குறவன். அவன் கொள்முதல் பிரிவில் இருக்கிறான். அவன் மறுநாள் காலையில் 11 மணிக்கு இவனை கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு, ஏண்டா கும்பிட்ட, நேற்று என்னடா பண்ண, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறான். இவன் மறுநாள் காலையில் 11 மணி ஆகியும் கூட இன்னும் மயக்கத்தில் கிடக்கான். இவன் மொபைலில் கூப்பிட்டதுக்கு அப்புறம்தான் இவன் அரகுர தூக்கத்தில் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறான். டே, இவனும் கெட்ட வார்த்தை பேசுகிறான். ஏண்டா
சொல்டா மயிறு அப்படின்னு கேட்குறான். என்ன நடந்துச்சு என்ன அப்படிங்கிறான். உடனே டேய் பண்ணடா, இதெல்லாம் ஃபோன்லலாம் பேச முடியாது, நான் 1 மணிக்கு வாரேன், நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிடுறான். சதீஷ் சொல்கிறான் அவங்ககிட்ட. அதே மாதிரி 1 மணிக்கு கிளம்பி போகிறான். ரெண்டு பேரும் ஆந்திரா மெஸ்ஸுக்கு போகிறாங்க. இவன் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறான். சதீஷ் வந்து இவங்கிட்ட, நம்ம பாஸ்கிட்ட சொல்கிறான். நேற்று நீ என்ன கொஞ்சம் சிலம்பலாம் பண்ண, நீயே என்ன மசரு பரிசு கொடுக்காங்க இவங்க, விஷனரின்னா என்னன்னு தெரியுமா, ஃபோர்சைட்னா என்னன்னு தெரியுமா, மோல்டிங் த மைண்டுனா என்னன்னு தெரியுமா, ஆட்டிடியூடுனா என்னன்னு தெரியுமா, இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, வேலை செய்கிறவனுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது இங்கே அப்படின்னு இவன் கண்ணாப்பண்ணான்னு திட்டுறான். பார்க்குறவங்களெல்லாம் குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் சார் அப்படிமா. அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதாவது கேள்வி கேட்டுட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே போனாங்கன்னா, டேய் சொல்லிட்டு போடா மாடு அப்படின்னு திட்டுவான். அப்போ அவன் உள்ளத்தில் என்னெல்லாம் கொதிச்சு போய் கிடக்கானோ அதெல்லாம் அவன் கொஞ்சம் நார்மலாகவே அவன் அந்த மாதிரி டைப் தானே. குடிக்க ஆரம்பித்தான்னா அவன் கணக்கு இல்லாமல் குடிப்பான். எதில் இருக்கக்கூடிய மரியாதை எல்லாமே போயிடும். அந்த சூழல் எல்லாமே அவனுக்கு மறந்து போயிடும். இடம் நேரம் எதுவுமே கிடையாது. அவன் பாட்டுக்கு அவன் போக்கில் அவன் எல்லாத்தையும் பேசுவான். அதனால் அந்த இடத்தையே வந்து ஒரு அல்லோகலப்படுத்தி அசிங்கப்படுத்திடுவான் அந்த பார்ட்டியவே. அந்த பார்ட்டியே இவங்க குழுக்காக தான் நடக்குதுங்கிறது அது ஒரு வேற விஷயம். இந்த கதையை பூரா இவன் சொல்லிட்டு, ஏடா கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, இப்படி பண்ணிட்டியடா பண்ணாட அப்படிங்கிறான். இவன் எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். கேட்டுட்டு ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, சாம்பாரை வந்து நல்லா வாங்கி ஊற்றி அந்த ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிடுதான். அதுக்கப்புறம் 4ஆவது தடவையும் ரைஸ் வாங்கி ரசத்தை ஊற்றி சாப்பிட்றான். அதுக்கப்புறம் தயிர் வாங்கி அந்த தயிரில் சுகரை போட்டு சாப்பிட்றான். என்னடா என்னதான் நினச்சிட்டு இருக்க நீயே, திரும்ப போய் அப்பாலஜி கொடுத்துட்டு வேலையில் சேர்ற வழியை பாரு அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கெல்லாம் வேற ஆளை பாடுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கெட்ட வார்த்தை திட்டுறான். இவனுக்கு இவன் என்ன சொல்லி திட்டினாலும் சதீஷ் வந்து அதை உரிமையோடு பொறுத்துக்கிடுவான் அப்படின்னு தெரியும் இவனுக்கு. ஆனால் சதீஷ் வந்து கொதிச்சு போய் கிடப்பான். இவனுக்கும் சதீஷ்க்கும் ரொம்ப நல்ல ஒரு புரிதலோட கூடிய நட்பு உண்டு. அடிக்கடி சதீஷ் வந்து இவனை தன்னோட வீட்டுக்கும் அழைச்சிட்டு போவான். அழைச்சிட்டு போய் வீட்லேயும் கூட சோறு போடுவான். அவன் சதீஷோட ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகாக இருப்பாள். இவன் நல்ல கொள்ளை அழகாக இருக்காளே அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்குவான். என்னதான் நண்பனோட மனைவி அப்படிங்கிறதோட நடந்துக்கிட்டாலும் கூட அவனுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணம் வந்துட்டுருக்கும். அவளுக்கு வந்து அவனோட பார்வையோட அர்த்தம் என்னங்கிறது அவளுக்கு புரியும். அவள் அழகான பொண்ணு, கெட்டிக்கார பொண்ணு அவளுக்கு. இவன் நம்ம சதீஷ் இருக்கான் இல்லையா, அவன் கொஞ்சம் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு அவன் ஒன்றும் ரொம்ப அதுக்குள்ளே அலசி பார்க்க மாட்டான். இவன் நம்ம விருந்துக்கு அழைச்சிட்டு போகிறான், இவன் நல்லா சாப்பிட்றானா அப்படிங்கிறதுல மட்டும்தான் இவனுடைய கவனம் இருக்கும். சரி, இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியே பார்க்குக்கு வர்றாங்க. இவங்க வந்துட்டு இவனுக்கு சாப்பிட்ட களைப்பில் தூக்கம் வருது வாசுக்கு. இவன் வந்து அரைகுறை தூக்கத்தில் அப்புறம் கேட்குறான் இவங்கிட்ட, சதீஷ்ட, என்னடா இன்னைக்கு லீவ் போட்டிருக்கியா நீயே அப்படின்னு. உடனே சதீஷ் சொல்கிறான், ஏண்டா நீயும் ஆஃபீஸ்க்கு போகல, நானும் ஆஃபீஸ்க்கு போகல, நான் உன்னை பார்த்து நீ லீவ் போட்டிருக்கையா அப்படின்னு நான் கேட்டேனா அப்படிங்கிறான். உடனே இவன் சிரிச்சுக்கிட்டே வாசு வந்து, டேய் நல்லா பேசுகிறடா நீ, 2 கதையும் ஒன்றா அப்படிங்க. சரி, சண்டை போட்டு வந்தாச்சு, அடுத்து தீர்மானம் என்ன செய்ய போகிற, ஒழுங்காக
அப்பாலஜி கேட்டு சாயறதுக்கு வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு வழியை பாரு, எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறான். எதனாலடா நீ அந்த பார்ட்டியில் போய், உனக்காகவே நடந்த அந்த பார்ட்டியில் போய் ஏன்டா இப்படி ஒரு கலாட்டா பண்ணி அசிங்கப்படுத்தின அப்படின்னு திரும்பவும் கேட்குறான் சதீஷ். இவன் இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அவன் தோளில் சாஞ்சிட்டு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிடுறான். என்ன அப்படின்னா, இவன் காலையிலேருந்து என்னென்ன நினச்சிக்கிட்டு இருந்தானோ அதை பூராத்தையும் இவங்கிட்ட கொட்டுறான். ஆக்சுவலாக இவன் குடிக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுலேருந்து இவன் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் அவனை பேசின அந்த 3 பேரும் அவன் தன்னை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்தது, அவனோட எதிர்பார்ப்பை வந்து யாருமே நிறைவேற்றாதது, அவன் இவனுக்கு கீழே வேலை பார்க்குற அந்த 4 பேர்கிட்ட வேலை வாங்கிறதுக்கு அவன் பட்ட பாடு, சேல்ஸ் மேனேஜர்கிட்ட அவன் பட்ட பாடு. சேல்ஸ் மேனேஜர் இவன் உதவின்னு போகிறப்பமெல்லாம் அவர் கை கழுவி விட்டுட்டு, நீ வேணா சிவா சார்கிட்ட போய் எதுவும் கேட்டுக்கோ, உன்னால் டார்கெட்டை பண்ண முடியுமா இல்லையா அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு அவர் ரொம்ப கராராக பேசினது. இவங்க முழு முட்டா பசங்க, இவனுக்கு கீழே வேலை பார்த்த 4 பேரும். அவங்கக்கிட்ட போராடி இவன் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேல்ஸை வந்து முடிஞ்சதை வந்து அவன் வெற்றிகரமாக நடத்தி காமிச்சது. இது எல்லாத்தையும் அவன் சொல்கிறான். இப்போது ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு தடவையும் போய் இவன் சிவா சார்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவான். சிவா சார் அளவுக்கு இவன் அறிவாளி இல்லை, அவர் படித்த புஸ்தகங்களை எல்லாம் இவன் படிக்காட்டாலும் இவனும் கொஞ்சம் படிச்சிருப்பான், இவனுக்கும் கொஞ்சம் தெரியும். அவரும் அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசி அவனை தட்டி கொடுத்து எல்லாம் இது பண்ணது எல்லாத்தையுமே சொல்கிறான். அவர் இவ்வளோ தெரிஞ்சு எல்லாம் இது பண்ணிவிட்டு ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது தான் அவனுடைய பெரிய வருத்தமாக இருக்கும். இவன் உடனே சதீஷ் சொல்லுவான், டே கார்ப்பரேட் கதையெல்லாம் தெரியாதா என்ன, இன்சென்டிவ்பாங்க, இன்க்ரிமெண்ட்டும்பாங்க, மேடையில் எல்லா விருது எல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் அதுக்குரிய கிரெடிட்டை யார் எடுப்பா, மேல் மட்டத்தில் அவங்க தான் எடுத்துக்குவாங்க, அதெல்லாம் தருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கறது உன்னோட தப்பு, அது ஏன் உனக்கு புரியல அப்படின்னு கேட்குறான். இவன் உடனே சொல்கிறான், உடனே இவன் வந்து 10,000 ரூபா கேஷ் கொடுக்குறாங்க, சரி கேஷ் கிடச்சிது, பரிசு கிடச்சிது, பட்டயம் கிடச்சிது, இது எல்லாமே எனக்கு முக்கியம்தான், இருந்தாலும் அந்த பாராட்டு அப்படிங்கிற ஒன்று வந்து எல்லாத்துக்கும் மேலே வசந்தது இல்லையா. அந்த எல்லாரும் மேடையில் வந்து எம்டியும் சரி, ஹெச்ஆர் ஹெட் ஆஃப் த ஹெச்ஆரும் சரி சிவா சாரை அவ்வளோ புகழ்கிறாங்க. அப்போது மேடையில் வந்து அவருடைய முகம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தே இல்லையா. ஆனால் அதை ஏன் அவங்க மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூட தர மாட்டேங்கிறாங்க, அதை ஏன் அந்த ப்ராஜெக்டுக்கு அந்த சேல்ஸ் டீமோட லீடருங்கிற முறையில் என்ன 2 வார்த்தை அவர் சிவா சாராவது சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற வருத்தத்தை அவன் சொல்கிறான். அப்புறம் சரி, இப்போ என்ன அந்த கம்பெனியில் என்ன தான் செய்ய போகிற நீ அப்படின்னு சதீஷ் கேட்குறான். சரி, நீ இப்போ சொல்கிறதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் திரும்ப போய் அதில் எனக்கு சேர்றதில் விருப்பம் இல்லை, 1 மாதம் ஊரில் போய் இருந்துட்டு திரும்ப வந்து ஏதாவது வேறு ஏதாவது கம்பெனியில் தான் சேரணும் அப்படிங்கிறான். சரி, இது அதோட அந்த பேச்சு முடிஞ்சுது. இவன் போய் யார்கிட்டையாவது இவன் சார்பில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறான் சதீஷ். லாரன்ஸ்கிட்ட பேசுகிறத விட இவர்கிட்டையே போய் பேசுவான், நம்ம சிவா சார்கிட்டையே போய் பேசுவான், அவனை திரும்ப வேலையில் எடுத்துக்கிறத பற்றி அப்படின்னு போய் அவர் சிவா சார்கிட்ட போய் பேசுகிறான். சதீஷ் வந்து இவன் வாசு கூட அவ்வளோ வருத்தங்களையும் அவர்கிட்ட வெளிப்படையாகவே சொல்கிறான். அவர் சிவா சார் எல்லாத்தையும் கேட்டுக்கிறார், முழுக்க பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுக்கிறார். கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இப்போ வாசுவை பொறுத்தளவில் அவன் வந்து நல்ல வெரி குட் ஒர்க்கர், அவன் வந்து
எதை சொன்னாலும் நல்ல விதமாக செய்வான். எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு. ஆனால் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, அவங்ககிட்ட ஒரு மோட்டிவேஷன் இல்லை. அவனுக்கு தானே எடுத்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற இது இல்லை. ஆனால் ஆசை மட்டும் இருக்கு. தனக்கு எல்லா பெருமையும் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவனுக்கு பொறுப்பெடுத்து செய்யணும் அப்படிங்கிற அக்கறை இருக்கணும். எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் அந்த மனிதர்களை பற்றி அவனு ஒரு கருத்தை உருவாக்கிக்கிறான். அந்த கருத்து இடம் தெரியாம, நேரம் தெரியாம, காலம் தெரியாம அதை குறித்து எதிர்மறையா பேசுறான். அவன் நாக்கு ரொம்ப கூர்மையா இருக்கு. அந்த கூர்மையா இருக்கிறத வச்சு அடுத்தவங்கள கொத்திக்கிட்டே இருக்கிறான். அது நினைக்கிற ரிசல்ட்டை தராது. யார் ஒருத்தன் வெற்றி அடைய முடியும்னா, எந்த இடத்துல எது சொல்லணும், சொல்றதுக்கான நேரம் என்ன, வார்த்தைகளை எப்படி உபயோகிக்கணும், எந்த செயல் செய்யறதுக்கும் நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறவன் தான் மார்க்கெட்டிங் துறையில் மட்டும் இல்லை, பொதுவாகவே வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இவங்கிட்ட அது இல்லை. நம்ம சொன்னாலும் அவனுக்கு புரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை அவன் அப்படியே சதீஷ் இவங்கிட்ட சொல்கிறான், வாசுகிட்ட சொல்கிறான். வாசு எல்லாத்தையும் கேட்குறான். கேட்டுட்டு அவனுடைய மென்டார் இல்லையா, ஆமாம் சிவா சார் சொல்கிறது ஓரளவுக்கு உண்மைதான். முதல்ல இருந்து அவனுக்கு கடைசி வரைக்கும் சிவா சார் மேலே கோபமே வராது. அவர் சரியாக தான் ஓரளவு கணிச்சிருக்கிறாரு. ஆனால் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் இனிமேல் அந்த கம்பெனியில் போய் சேர்றது அப்படிங்கிறது நடக்காத விஷயம். ஊருக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிவிட்டு அன்னைக்கு ராத்திரியே பார்த்தோன்னா இவங்க வீட்டில் நிற்பான். சதீஷ் வீட்டில் பையோ ஊருக்கு கொண்டு போகிற பையோட. என்னடா அப்படின்னு கேட்பான். இன்றைக்கி நைட்டே ஊருக்கு போகிறேன், அண்ணன்ட்ட பேசுகிறேன், அண்ணன் அங்கே வாடா, அங்கே ஏதாவது வேலை பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காரு, அதனால் அங்கே கிளம்பிட்டேன் அப்படிமா. சரி வா, என்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணு அப்படிமா. அதுக்கு முன்னாடி அவனோட சதீஷோட ஒய்ஃப்கிட்ட கொஞ்சம் தோசை விடுங்க, சாப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படிமா. உடனே இவளும் சரி சட்னி அரைச்சிட்றேன்பா. சட்னி அரைச்சிட்றேன்னு சொன்ன உடனே சட்னி அரைச்சி அவனுக்கு தோசை கொடுக்குறா. இவனுக்கு தோணும், நம்ம இந்த ஊரை விட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் இவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்பவும் இவன் அழகாக இருக்காளே அப்படின்னு நினச்சிப்பான் இவன். இப்போ இவங்க 2 பேரும் கோயம்பேட்டில் இவனை ட்ராப் பண்ணு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கான் இல்லையா. சாப்பிட்டு முடிச்சோடனே பைக் எடுத்துகிட்டு அவனை போய் ட்ராப் பண்ணுறான். போகிற வழியிலே திரும்ப திரும்ப கேட்குறான், டேய் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, ஃபர்தராக உன்னுடைய பிளான் என்ன, ஐடியா என்ன அப்படின்னு. இவன் சொல்கிறான், அவனுடைய குடும்ப பின்னணியை திரும்பவும் சொல்கிறான். அவங்க அப்பா அவனோட சின்ன வயசுலேயே செத்து போயிட்டாரு. அவங்க அம்மா பாத்திரம் கழுவி தான் இவங்க அண்ணனையும் இவனையும் படிக்க வச்சாங்க. இவனும் காலேஜ் படிப்பை முழுக்க படிக்கலை. அவங்க அண்ணனும் ஊரில் ஒன்றும் பெரிய நல்ல வேலையிலலாம் இல்லை. இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. அது கெட்டி கொடுத்த வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை. அந்த பொண்ணும் திரும்பி வந்துருச்சு. இந்த கடவுள் குடும்பத்தை அப்படி எல்லாரையும் சேர்த்து சோதிக்கிறாரு. இந்த இதில் தான் அவங்க அண்ணனும் அங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. அவருக்கே 1008 பிரச்சனை. அதுக்கடையில் அவரும் அவனை அங்கே வான்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பதில் சொல்கிறான். இவனுக்கு மார்க்கெட்டிங்கை தவிர வேறு எந்த சாஃப்ட்வேரோ அக்கௌண்டன்சியோ வேறு எதுவுமே கூட இவன் கற்று வைக்கல. இதுதான் அவனுடைய நிலைமை. அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் விட்ட உடனே, டேய் மாப்பிள்ளை கையில் இருக்கிற ரூபாயை கொடுறா அப்படின்னு கேட்குறான். இவன் ஒரு 800 லட்சம் ரூபா இருக்கும். அந்த பணத்தை அவன் கையில் கொடுக்குறான். சரி வாங்கி கொடுத்துட்டு சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஈரோடு போகணும் பஸ் ஏறுறதுக்கு. பஸ் கிளம்புறதுக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். போய் டிக்கெட்டை வாங்குவான், ஈரோடு டிக்கெட்டை.
வாங்கிட்டு வெளியே வருவான். இவனுக்கு அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஒன்றொன்னா நினைவுக்கு வரும். பக்கத்தில் எங்கடா டாஸ்மாக் கடை இருக்குன்னு தேடுவான். போய் ஒரு பாட்டிலை வாங்கிட்டு வந்து டாஸ்மாக் இதை குடிப்பான். குடிச்சிட்டு திரும்பவும் சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு பொண்ணுகளாக நினச்சி பார்ப்பான். அவங்கெல்லாம் என்ன பேசுனாங்க, அதே மாதிரி அவனுடைய குடும்பத்தை நினச்சி பார்ப்பான். திரும்ப திரும்ப முக்கியமாக அவனுடைய அன்னைக்கு கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கியிருக்கான். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டோ இருக்கும். அந்த ஆட்டோவை கூப்பிட்டு இவன் குடியிருக்கான் இல்லையா ஐசோஸுக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்து சொல்கிறான். இந்த அளவில் இந்த கதையை நிறைவு செய்கிறார் அரவிந்தன். ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கதை. நானும் மார்க்கெட்டிங் துறையில் இருந்தவன் அப்படிங்கிற முறையில் எனக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. ஏன்னா போட்டி நிறைந்த ஒரு உலகில் ஒரு மனிதன் அவனுக்கு பேசுகிற திறமை இருக்குது, விற்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் அவன் தன்னையே புரிய முடியாத போது அவனுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாரு. அவன் திரும்ப ஐசோஸுக்கு போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அவன் திரும்ப போய் அவர்கிட்ட வேலை செய்கிறானா, இல்லைன்னா அவன் அவனால் தனிப்பட்ட முறையில் இயங்கவே முடியாது. அவங்ககிட்ட மட்டும் இந்த வேலையை தனியாக கொடுத்துருந்தா அந்த வேலை டோட்டலாக ஃபெயில் ஆகிருக்கும். சிவாவும் ஹெச்ஆரும் சேல்ஸ் மேனேஜர் எல்லாரும் பின்னாடி இருந்து அவனை பேக்கப் பண்ணதுனால தான் அந்த ரெவின்யூவை பெற முடிந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சிவா சார் சொல்லியிருப்பார். அவனுக்கு கடைசியில் அதுவும் ஏற்புடையதாக தான் தோணும். அதனால் நாம் தனியாக வேலை செஞ்சு நம்மளாலையும் இந்த மாதிரி வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறத தன்னுடைய குருகிட்ட நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்குது. அது அந்த கம்பெனியில் சேர்ந்து செய்கிறதா இல்லை தனியாக வேறு இடத்துல இருந்து செய்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே விட்டுருக்காரு. அதெல்லாம் வாசகர்களோட விருப்பத்துக்கு விட்டுருக்காரு. அதே மாதிரி அவங்க அண்ணன் பெரிய அளவில் அவருக்கு கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை. குடும்ப சுமைகளை எல்லாம் அவர் தான் ஊரில் இருந்து சுமக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அவர் ஊருக்கு வா, நீ இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு முந்தின மாதத்துல தான் அவங்க அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்கு கூட செலவுக்கு பணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு சொல்லியிருப்பார். அப்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குரிய பொறுப்புகளை சுமக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் தயாராக இருக்கையில் நாம் வாழ்க்கையில் எந்த விதமான லட்சியமும் இல்லாமல் பொறுப்பும் இல்லாமல் அலைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத அவனுடைய மென்டார் சிவா சார் சுட்டி காமிக்கையில் அவனுக்கு உள்ளே போய் அது உரைச்சிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த கதைகளில் இந்த சிறுகதையில் சொல்லி செல்கிறார் எழுத்தாளர் அரவிந்தன் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.